நம்மளும் எவ்வளோ தடவை எதுக்கு சாப்பிட்றோன்னே தெரியாம பசியே இல்லாம நிறைய சாப்பிட்ருக்கோம். நின்னா உட்கார்ந்தா நினைச்சா சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய சாப்பிட்றோம். சந்தோஷமா இருந்தா சாப்பாடு, துக்கமா இருந்தா சாப்பாடு, வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா சாப்பாடு, வேலையே இல்லை வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம் அப்பவும் சாப்பாடு உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், நேம், ஃபேம், இல்லைன்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா அதெல்லாம் இருக்கோ இல்லையோ சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறோம்? பிகாஸ் ஃபுட் இஸ் அ ஃப்ரெண்ட் தட் நெவர் ரிஜெக்ட்ஸ் யூ. சாப்பாடு ஒரு ரொம்ப நல்ல உற்ற நண்பன் மாதிரி. அந்த நண்பன் நம்மளை கைவிடாது அப்படிங்கிற நினைப்புல நம்ம சாப்பிட்டு இருக்கோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாப்பாடு கர்ண மகாபிரபு மாதிரி. அதுகிட்ட நிறைய நல்லது இருக்கு. ஆனா அதோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு. அதை நம்ம தப்பா யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு நிறைய கெடுதல் பண்ணும். துரியோதனன் நம்மளோட டைனாஸ்டி லூஸ் பண்ண மாதிரி நம்மளும் we will lose our health. நம்மளோட டைனாஸ்டி என்ன? நம்மளோட ஹெல்த், நம்மளோட வெல்பீயிங் தான். அதை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அதோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு. அந்த விதத்துல பார்த்தா நம்ம எல்லாருமே துரியோதனன் தான். துரியோதனன் மகாபாரதத்துல கடைசியில சொல்றான், இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது, இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு எல்லாம் தெரியறது. ஆனா தெரிஞ்சும் நான் தப்பான முடிவுல தான் எப்பவுமே நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு he says. அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு விஷயத்துல. இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம இயல்பா வெயிட் பண்ணலாம். எதுவுமே நேச்சுரலா வந்தாதான், எதுவுமே இயல்பா வந்தாதான் நம்மளுக்கு அது ஒட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கலாமா? வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? எப்ப இயல்பா வரும்? ரெண்டு காரணத்துக்கு வரும். ஒன்று, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடிபடணும். ஏதாவது வியாதி வரும், இல்லைன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா டிஸ்கம்ஃபர்ட், நம்மளால ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியாத நிலைமையில் நம்ம இருப்போம், இல்லை நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாத நிலைமையில இருப்போம். அதெல்லாம் பார்த்து போதும்பா, இது நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்ற வரலும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது ஒரு இயல்பா வருது. ரெண்டாவது விதமான இயல்பு எப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்க இந்த டாபிக்கை ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி அந்த ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும். எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, ஏற்கனவே இவ்வளோ இருக்கு, இதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல சின்னதா ஒரு பயம் வரும். முதல்ல அந்த பயத்தை நம்ம பிடிச்சிக்கலாம். அந்த பயத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன், நம்ம ஓவர் ஈட்டிங் பண்றோம், தேவையே இல்லாம ரொம்ப நிறைய சாப்பிடுறோம் அப்படிங்கிற அந்த காரணத்தை நம்ம ரொம்ப இன்னும் இறுக்கி பிடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு புரிதல் வந்துடும். அந்த புரிதல் வந்துடுதுன்னா அடுத்த தடவை அந்த குலாப் ஜாமுன் பக்கமோ அந்த சாக்லேட் பக்கமோ, இல்ல நான் துக்கமா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், அதனால நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிற போது, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமே, இதை வேற சேர்த்து வச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு வேற நம்ம அனுபவிக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அந்த விதத்துலயும் நம்மளுக்கு இயல்பா புரிதல் வரணும். அதுதான் பெட்டர் வே நம்ம எல்லாருக்கும். ஸோ வாட் டு யூ திங்க்? ஏன்னா இப்போ டயட்டிங் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, அதெல்லாம் எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்மளால எப்போ கன்சிஸ்டண்டா பண்ண முடியறதோ, தினம் பண்ண முடியறதோ, ஒழுங்கா இருக்க முடியறதோ, அப்பதான் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கணும்ல, இதுக்காக நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அந்த புரிதல் வந்தாதான் இந்த பிஞ்ச் ஈட்டிங் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகும். ஒரு காரண காரியமே இல்லாம சாப்பிடுறது அப்பதான் நம்மளுக்கு நிற்கும். அது நிற்கும் போதுதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணும்போது we'll feel better about ourselves.